தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். மதுரை RKIS அகாடமி வழியாக நான் உங்கள் சக்தி. 2025ஆம் ஆண்டிற்கான குரூப் 4 எக்ஸாமினேஷன் கிட்டத்தட்ட ரொம்ப நெருங்கி விட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதற்குரிய காலம், அதாவது அதற்குரிய அந்த டைம் பீரியட் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ அதற்கு ஒரு நல்ல பயனுள்ள வகையிலையும் ஒரு நல்ல ஒரு டெஸ்ட் அப்படின்றது நீங்க டெஸ்ட் பேட்ச் தேடிக்கிறீங்கன்ற பட்சத்திலையும் கிராமப்புற மாணவர்களும் சரி, அதே நேரத்தில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருப்பீங்க. ஸோ உங்களாலையும் பெருசா போயிட்டு ஒரு நல்ல டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது நீங்க தேடிக்கிறீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில இருக்கும். ஸோ நம்ம அகாடமி வழியாக நம்ம ஒரு குரூப் 4க்கு ஒரு புதிய டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் பத்தின ஒரு ஃபுல் டீடைல்ஸ் மற்றும் அனாலிசிஸ் இந்த வீடியோவா உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உள்ள நம்ம ப்ராப்பரா லெட்ஸ் இன்டு திஸ் டாபிக். இந்த டெஸ்ட் எப்போ ஆரம்பிக்குதுன்ற பட்சத்தில் 2/5/2025 ஆரம்பிக்குது. அதாவது மே 2ல ஆரம்பிக்குது. ஸோ கிட்டத்தட்ட மே 2ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்க கையில ஒரு 69 டேஸ் அப்படின்றது இருக்கு. ஆல்மோஸ்ட் 70 டேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 70 டேஸ்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு 28 டெஸ்ட்டுகள் அப்படின்றது நம்ம வைக்கிறோம். 28 டெஸ்ட்டுகள்ல நம்ம முழுமையா நிறைய விஷயங்கள் கவர் பண்றோம். சோ என்னென்ன இருக்கு அப்படின்றது இப்ப நான் உங்களுக்கு டீடைலிங்கா சொல்றேன் பாருங்க. சோ இந்த டெஸ்ட் இப்போ நம்ம புதுசா மாத்திருக்காங்களே 2024 எண்டுல மாத்தினாங்க. அதாவது 2025ஆம் ஆண்டு தொடக்கத்துல இருந்து இந்த சிலபஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பொது தமிழுக்கு தான் சிலபஸ்ன்றது கொஞ்சம் ஆல்டர் அப்படின்றது பண்ணிருக்காங்க. சோ அப்ப அந்த புதிய பாடத்திட்டத்திற்கு ஏத்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ்ன்றதை எடுத்துக்கிருக்கோம். அதே மாதிரி நல்ல ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிருக்கோம். அதே நேரத்தில் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருந்து இதற்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு 5 வருடங்கள்ல கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி எந்த மாதிரி, ஏன்னா அதற்கு முன்னாடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று நடந்துச்சு. அந்த சிலபஸும் இந்த சிலபஸும் கிட்டத்தட்ட ஒத்து போகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்ப அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்களை நம்ம ஆராய்ஞ்சு அதுல இருந்து இந்த வினாக்கள் அப்படின்றது தயாரிச்சிருக்கும். அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்ற பட்சத்துல ஜிஎஸ் அப்படின்றதும் சரி, தமிழும் சரி, செப்பரேட்டா நம்ம டெஸ்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்ணிக்கிறோம். மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஜிஎஸ் ஓட இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கிறோம். மொத்தம் எத்தனை டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 டெஸ்ட் நம்ம வச்சுக்கிறோம். ஓகேவா? இந்த டெஸ்ட் பேட்ச்ல 28 டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட அப்ப 28 டெஸ்ட்னா உங்களுக்கு பொறுமையா ஒரு முக்கியமான சாப்டர்ஸ்லாம் கவர் பண்ணி எழுதுற மாதிரி தான் நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது உருவாக்கி இருக்கோம். அதனால நீங்க இப்ப ஒரு செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா அது உங்களுக்கு ஏதுவா இருக்கும். அதே மாதிரி மொத்தம் 21 டெஸ்ட் அப்படின்றது நம்ம பாடத்திட்டத்தின் அடிப்படையில இருக்கும். பாடத்திட்டத்தின் அடிப்படை அப்படின்ற பட்சத்துல நம்மளுடைய ஷெட்யூல்ஸ் அப்படின்னோம்னா இப்ப ஒரு 10th புத்தகத்துல இருக்கக்கூடிய இப்ப பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஒரு சில டாபிக்ஸ் நம்ம கொடுக்குறோம். இல்லன்ற பட்சத்துல இப்ப முகவுரை ஒரு டாபிக் கொடுக்குறோம். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்து எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் கொடுக்குறோம். சோ அந்த மாதிரி எல்லாமே எந்தெந்த பாடத்திட்டத்துல இருக்கு அப்படின்ற ஒரு அடிப்படையில நம்ம வச்சிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு தேர்வுக்கும் அந்த தேர்விற்கான ஒரு வேர் டு ஸ்டடி அப்படின்ற பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம். சோ அப்ப நீங்க இந்த பாடத்திட்டம் எதுல இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த பாடத்திட்டத்துல இருக்கிறத நீங்க புக்ல போய் தேடி படிக்க போறீங்க. அதை நீங்க படிச்சு முடிச்சோன்னே நம்ம கிட்ட டெஸ்ட் போட போறீங்க. அவ்வளவுதான். சோ அப்ப உங்களுக்கு ஒரு சிம்பிளஸ்டான மெத்தட்ல இருக்கும். சோ ஏன்னா உங்களுக்கு வேர் டு ஸ்டடி இல்லன்ற பட்சத்துல நீங்க எங்க எதை படிக்கணும்னு உங்களுக்கு தெரியாம இருக்கும். சோ அதனால நம்ம ஒரு டெஸ்ட்டுக்கும் வேர் டு ஸ்டடி அப்படின்றது கொடுத்துருவோம். அடுத்து மொத்தமா திருப்புதல் தேர்வு அப்படின்றது 4 வச்சிருக்கோம். அதாவது ஒரு 3 டெஸ்ட்டுக்கு ஒன்ஸ் நம்ம ஒரு திருப்புதல் தேர்வு மாதிரி வச்சிருக்கோம். ஏன்னா நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதிருப்பீங்க, போக போக சிலபஸ்ன்றது உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சோ அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சதெல்லாம் ஒரு சில பேருக்கு மறக்கிற மாதிரி சந்தேகங்களா இருக்கும். சோ அப்ப என்ன பண்ணுவோம்னா நம்ம திருப்புதல் தேர்வு ஒரு 3 டெஸ்ட்ல இருந்து ஒரு 4 டெஸ்ட். சோ அப்ப நம்ம திருப்புதல் தேர்வு ரிவிஷன் டெஸ்ட் எழுதுறப்ப நீங்க ஆல்ரெடி படிச்சது நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு 60-65 நாட்கள்ல நம்ம அடுத்தடுத்து படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இருப்போம். ஆல்ரெடி படிச்சதை ரிவிஷனே பண்ண மாட்டோம். சோ அதை கருத்தில் கொண்டுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், திருப்புதல் தேர்வு அப்படின்றது ஒண்ணு நம்ம ஏற்படுத்திருக்கோம். சோ அதனால உங்களுக்கு திருப்புதல் தேர்வு மூலமா ஆல்ரெடி நீங்க படிச்ச விஷயங்களை ரிவிஷன் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சில இடங்கள்ல ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றது வைக்கிறது இல்ல, நம்ம அதை ஸ்பெசிஃபைடா வைக்கிறோம். முக்கியமா பாடத்திட்டத்துல எப்படி இந்த வரக்கூடிய எக்ஸாமினேஷன்ல கேட்க போறாங்க. சோ அப்ப அதுக்கு முன்னாடி அந்த டாபிக்ல இருந்து எப்படி கேட்டிருக்காங்க இந்த ஆராய்ஞ்சு நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் டீம் வச்சுதான் நம்ம இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிருக்கோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா முழு மாதிரி தேர்வுகள் அப்படின்றது 3 வைக்கிறோம். முழு மாதிரி தேர்வுனா ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு தான் இப்ப நம்ம டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிருக்கோம். அந்த குரூப் 4ல வரக்கூடிய 2025ஆம் ஆண்டுல எப்படி கொஸ்டின் இருக்கும், 200 வினாக்கள் எப்படி தயாரிச்சிருப்பாங்க. சோ அதன் அடிப்படையில் என்ன பண்றோம், 3 முழு தேர்வுகள் அப்படின்றது நம்ம வைக்கிறோம். இதுதான் நம்ம பாடத்திட்டமா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்ல கொடுத்திருக்கோம். அதற்கப்புறம் நான் ஷெட்யூல்ன்றது கடைசியில உங்களுக்கு சொல்றேன். அமௌண்ட் எவ்வளவு நீங்க பே பண்ணணும் அப்படின்றத நான் கடைசியில சொல்றேன். அதே மாதிரி எல்லா டெஸ்ட்டும் நம்ம இணையவழி வாயிலாக நடைபெறும் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இது ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச். ஆஃப்லைன்ல நீங்க டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல அட்ரஸ் காட்டுறேன். அங்க நீங்க ரீச் அவுட் பண்ணி நீங்க எக்ஸாமினேஷன் எழுதிடலாம்.
ஸோ ஆஃப்லைன்ல இப்போ நீங்க டெஸ்ட் எழுதணும் அப்படின்ற பட்சத்தில் இருக்கு பாருங்க மதுரை ஆர்கே ஐஏஎஸ் அகாடமி. ஸோ எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேகே நகர்ல இருக்கு. கேகே நகர்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதற்கு ஆப்போசிட்ல கேஎஃப்சி மாடியில இருக்கு. ஸோ நீங்க இந்த இருக்கக்கூடிய நம்பரை ரீச் அவுட் பண்ணிக்கோங்க. ரீச் அவுட் பண்ணி ஃபர்தரா டீடைல்ஸ் எல்லாமே கேட்டுட்டு நீங்க ஆஃப்லைன்ல வந்து டெஸ்ட் எழுதலாம். ஆஃப்லைன்ல எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த ஒரு அட்மாஸ்பியர் கிடைக்கும். அட்மாஸ்பியர்னா இப்போ நீங்க ஒரு 50-60 பேர் கூட உட்காந்து எழுதுறப்ப ஒரிஜினல் டெஸ்ட், அதாவது ஒரிஜினல் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பதட்டம் அந்த நேரத்துல தான் வரும். ஹெசிடேஷன்ஸ் வரும், இது வருமா ஆன்சர், அது வருமா அப்படின்ற ஒரு சில ஹெசிடேஷன் வரும். ஸோ எல்லாமே வந்து நீங்க அங்க வந்து ஒரு டேக்கிள் பண்ணிக்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்ச பின்னாடி ப்ராப்பரா அதற்கான ஒரு டிஸ்கஷன் கிளாஸும் நம்ம வைக்கிறோம். ஸோ அப்ப 100 வினாக்கள் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் 100 வினாக்கள்ல ஒரு சில சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். அடுத்து ஒரு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் வந்து டிஸ்கஷன் நடக்கும். ஸோ டிஸ்கஷன்ல உங்களுக்கு தேவைப்படுற சந்தேகங்களை வந்து கேட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்க ஆன்லைன்ல இப்போ எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு எடுத்து நீங்க கால் பண்ணுங்க. ஸோ ஃபர்தரா உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து அதில் சொல்லுவாங்க. ஓகேவா, எப்படி நீங்க டெஸ்ட் எழுதணும். இப்போ பேசிக்கா ஒரு சில டீடைல்ஸ் நானே சொல்றேன். இப்போ டெஸ்ட் எப்படி நடக்கும், டெய்லியும் அதாவது ஈவினிங் 6 PM உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணிடுவோம். நீங்க வந்து ஃபர்தரா உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க உங்களுக்கு மட்டும் ஆக்சசபிள் பண்ண மாதிரி ஒரு சில லிங்க்ஸ் கொடுப்போம். அந்த லிங்க்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில டிஸ்கஷன் வீடியோஸ், ஒரு சில டாபிக்ஸ், முக்கியமான டாபிக்ஸ்க்கு நம்ம கிளாஸ் வீடியோஸ்க்கும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அப்ப நீங்க 6 மணிக்கு தினமும் வந்து டெஸ்ட் எழுதுவீங்க. தினமும் கிடையாது, அந்த ஷெட்யூல்ல குறிப்பிட்டுள்ளபடி நீங்க டெஸ்ட் அப்படின்றது எழுதுவீங்க. டெஸ்ட் முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு 6ல இருந்து 7 மணி, அதாவது 6 மணிக்கு எழுதுறீங்கன்னா சில பேர் 6:30க்கு முடிச்சிருவாங்க நல்லா படிச்சவங்க. இல்லைன்னா 7க்கு நீங்க முடிக்கிறீங்கன்னு வச்சுவோம். 7 அல்லது 7:30க்கு உங்களுக்கு லிங்க் வந்து அந்த குரூப்ல ஷேர் பண்ணிடுவோம். அந்த லிங்க் வழியா வந்து நீங்க வந்து அதற்கான ஒரு டிஸ்கஷன் எப்படி இருக்கு அப்படின்றது பாத்துக்கலாம். அது எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது, உங்களால மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார். இப்போ நான் இந்த ஆன்லைன் பேட்ச்ல போட்டிருக்கேன், நான் எப்படி இப்போ கொஸ்டின்ஸ்க்கு சந்தேகங்களை வந்து நிவர்த்தி செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த செப்பரேட் லிங்க்ஸ் கொடுத்துருவோம் இல்லையா. ஸோ அதுக்கு கீழே வந்து நீங்க கமெண்ட்ல வந்து கமெண்ட் பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த கமெண்ட்ல வந்து நீங்க தெரிவிங்க. அந்த கமெண்ட்லேயே வந்து உங்களுக்கு நாங்க ஆன்சர் கொடுத்துருவோம். இல்ல அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு வீடியோ ரெடி பண்ணி அந்த டாபிக் மட்டும் உங்களுக்கு ஸ்பெசிஃபைடா நடத்துவோம். ஏன்னா இது ஒரு ஸ்டூடெண்ட் கன்சர்ன் பண்ணி இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால உங்களுடைய ஃபோக்கஸ் தான், அதாவது உங்களுடைய சக்சஸ் ரேட் தான் எங்களுக்கும் முக்கியம். ஸோ அதற்காக தான் அதன் அடிப்படையில் வந்து இதை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நீங்க ஆஃப்லைன் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஆன்லைன் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஒரு முழுமையான ஒரு தேர்வுகளை கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள், அந்த தரங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் அதை ஏற்படுத்தி கொடுப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு டெஸ்ட் எப்படி எழுதுறது, டெஸ்ட்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்னென்ன, ஸோ அந்த மாதிரி ஒரு சில டீடைல்ஸ் ஃபுல்லாக நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதற்கப்புறம் அதற்கான விளக்க வகுப்புகள், அதாவது டிஸ்கஷன் கிளாஸஸ், எக்ஸ்பிளனேஷன் கிளாஸஸ் எப்படி இருக்கும், ஆஃப்லைன் கேப் இருக்கும், ஆன்லைன் கேப் இருக்கும். ஸோ அதையும் சொல்லிட்டேன். அதே மாதிரி எஸ்ஐக்கும் இப்போ நம்ம புதுசாக டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா எஸ்ஐக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ நமக்கு இப்போ 3rd வீக் அண்ட் 4th வீக் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதுங்களே நம்ம என்ன பண்ணணும், டாபிக் வந்து கவர் பண்ணணும். ஸோ இப்போ ஜூலைல ஒரு 3rd வீக்ல வந்துருச்சுன்னா ஸோ இப்போ நம்ம அதுக்குள்ள டக்குன்னு டாபிக் முடிக்கணும். ஸோ அதன் வகையில் நம்ம ரெடி பண்ணிக்கிருக்கோம். கூடிய விரைவில் எஸ்ஐக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் வீடியோவும் நம்ம சேனல்ல வந்து வரும். ஸோ வெயிட் பண்ணி காத்துருங்க, கண்டிப்பா உங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ள வகையில் எடுத்திருப்போம். அடுத்து சரி, ஓகே. இப்போ நீங்க எத்தனை பேர் கூட போட்டி போடுறீங்க? இப்போ கிட்டத்தட்ட இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஒரு 100 பேர் ஜாயின் பண்றீங்கன்னு வச்சுக்குவோம். 100 பேர்ல நீங்க எத்தனாவது இடத்துல இருக்கீங்க, உங்களுடைய தரம் எந்த அளவுல இருக்கு, தரம் அப்படின்னு நான் சொல்றது ரேங்கிங். இப்போ 100 பேர்ல எத்தனாவது, உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்றது நமக்கு முக்கியத்துவம் இல்லை, முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே டாப் ரேங்க்ல வரதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த இடத்துல நீங்க டாப் ரேங்க் ட்ரை பண்ணாதான் குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல உங்களால நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று உங்களால கிளியர் பண்ண முடியும். நல்ல ஒரு போஸ்டிங் அப்பதான் கிடைக்கும். ஸோ அதற்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல அதே மாதிரி உங்க ஒவ்வொரு தேர்வும் முடிஞ்ச பின்னாடி அன்னைக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம்குள்ள, அதாவது உங்களுக்கு அந்த டிஸ்கஷன் வீடியோ நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ண பின்னாடி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் பப்ளிஷ் பண்ணிடுவோம். ஸோ நீங்க ஒவ்வொரு தேர்வுலையும் நீங்க எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், ஓகே டெஸ்ட் பேட்ச்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணுன்ற பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ டெஸ்ட் ஷெட்யூல் எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்க. ஏன்னா டெஸ்ட் ஷெட்யூல் பார்த்தா மட்டும்தான் உங்களால இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையான்னு தெரியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படின்றது எப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா மே 2ல வந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 2/5/2025 நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா இந்திய ஆட்சியியல். ஸோ நம்ம இந்திய ஆட்சியல்ல கிட்டத்தட்ட ஒரு 3 டாபிக் அப்படின்றது கொடுக்குறோம். திறனறிவு, அதாவது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல இருந்து சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் பர்சன்டேஜ் அப்படின்ற ஒரு சாப்டரும் கொடுக்குறோம். ஒவ்வொரு டாபிக்லயும் நம்ம ஸ்பெசிஃபைடா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க இந்த மாதிரி டெஸ்ட்ல எழுதிக்கு இருந்தது ரிவிஷன் பண்ணாலே உங்களுக்கு ஒரு போதுமானதா கிடைக்கும். ஏன்னா நீங்க கரண்ட்
அஃபேர்ஸை பொறுத்தளவுக்கு டெய்லி நியூஸ் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி அது இதுன்ற பெரிய சிக்கல்கள் இருக்கும். ஸோ அதனால கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட்ல இருக்கதை நீங்க அடுத்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் இந்த இதில் நீங்க இவ்வளவு நாள் படிக்காதனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம டெஸ்ட் கொடுப்போம் இல்லையா, அந்த டெஸ்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டாபிக் எடுத்து முக்கியத்துவமா அதை எடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. மேபி அதுல இருந்து தான் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல எந்த மாதம்? ஆகஸ்ட் 2024 நடந்தது. ஏன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணோம் இல்லையா. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி போயிடும். ஸோ அப்போ ஆகஸ்ட் 2024 என்னென்ன டாபிக்ல இருந்து இருக்கக்கூடியது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த 3 சாப்டர்ல இருந்து உங்களுக்கு 100 வினாக்கள் அப்படின்றது கொடுத்துருவோம். இந்த 100 வினாக்களுக்கான டிஸ்கஷன் வீடியோவும் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கான ரேங்க் லிஸ்டும் இருக்கும். ஸோ இப்போ மே 2 வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அடுத்து மே 4ல தமிழ். ஏன்னா இப்ப ஜிஎஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 3 நாட்கள் டைம் இருக்கும். தமிழ் படிக்கிறத பொறுத்தளவுக்கு 2 நாட்களே போதுமானதா இருக்கும். ஏன்னா தமிழை பொறுத்தளவுக்கு இந்த வட்டம் முழுக்க இலக்கணம் தான். இலக்கணத்தை புரிஞ்சு படிச்சாலே டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தமிழை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் எழுத்து இலக்கணத்துல இருந்து பிரித்தெழுதுகவும் சேர்த்தெழுதுகவும் கொடுத்துருக்கோம். அடுத்து சந்திப்பிழை அப்படின்ற டாபிக் கொடுத்துருக்கோம். அடுத்து குறில் நெடில் வேறுபாடு, லகர நகர லகர வேறுபாடு, இனவெழுத்துகள், சுட்டெழுத்துகள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல். இதுல இருந்து தமிழ்ல மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருந்து இது சிலபஸ்ல பாத்தீங்கன்னா அழகு 1ல இருக்கக்கூடிய டாபிக், அதை மட்டும் தொகுத்து 100 வினாக்கள் அப்படின்றது கொடுத்துருவோம். இந்த 100 வினாக்களும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எக்ஸ்பர்ட் டீமை வச்சு ரெடி பண்ணது. நம்முடைய எக்ஸ்பர்ட் டீம்ன்றவங்க இப்ப லாஸ்ட் கடந்த ஒரு 3 வருடங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள் இருக்கும் இல்லையா, சோ அது எதுல இருந்து கேட்டிருக்காங்க. சோ அப்ப அதையே கேட்க முடியாது, ஏன்னா அதுதான் உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின். சோ அப்ப அதை ரிலேட் பண்ணி எப்படி கேட்கலாம், சோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அப்படின்றது ரெடி பண்ணிருக்கோம். சோ அப்ப உங்களுக்கு தமிழும் ஒரு தரமான வினாக்கள் அப்படின்றது இருக்கும், ஜிஎஸும் உங்களுக்கு ஒரு தரமான வினாக்களும் இருக்கும், மேக்ஸை பொறுத்தளவுக்கும் ரொம்ப தரமான வினாக்கள் அப்படின்றது இருக்கும். சோ இப்ப மே 4ல இப்ப நம்ம தமிழ்னு பார்த்தோம்னா அடுத்து மே 7 பாத்தீங்கன்னா ஜிஎஸ். சோ அப்ப ஜிஎஸ்க்கு உங்களுக்கு ஒரு 3 நாள் அப்படின்றதா இடைவேளை தேவைப்படுது. சோ அப்ப திரும்பி இந்தியன் பாலிட்டியில அடுத்து இருக்கக்கூடிய டாபிக். சோ யூனியன் கவர்மெண்ட், பார்லிமெண்ட், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட், சட்டமன்றம், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எப்படி இருக்கு, உள்ளாட்சி அமைப்புகள் எப்படி இருக்கு, அதாவது லோக்கல் பாடி கவர்னன்ஸ் எப்படி இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு டாபிக்கும், அதே மாதிரி நம்ம ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல இருந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் டாபிக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து செப்டம்பர் மாதத்தை வந்து எடுத்திருக்கோம். சோ ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு 3 நாள்ல படிக்க முடியுமானா கொஞ்சம் கன்ஜஸ்டடா தான் இருக்கும். பட் நீங்க நெருக்கி படிக்கணுன்றதுக்காக தான் இந்த நம்ம ஸ்பெசிஃபைடா கொண்டு வந்திருக்கோம். சோ அப்ப அதுல இருந்து ஒரு 100 வினாக்கள் அப்படின்றது கொண்டு வந்திருக்கும். அடுத்த 4th டெஸ்ட்ன்றது பாருங்க, அடுத்து உங்களுக்கு மே 9 கொடுத்திருக்கோம். இது எப்போ? மே 7, இது உங்களுக்கு மே 9. அப்ப ஜிஎஸ்க்கு உங்களுக்கு 3 நாள் டைம் கொடுக்குறோம், தமிழுக்கு 2 நாள் டைம் கொடுக்குறோம். ஏன்னா தமிழுக்கு இலக்கணம் தான். இப்ப வேர்ச்சொல் ஃபர்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா ஒருமை பன்மை, சுட்டெழுத்துகள், வினா எழுத்துக்கள், அதே மாதிரி எழுத்து இலக்கணத்துல அந்த குறில் நெடில் வேறுபாடு, அதெல்லாம் சின்ன சின்ன டாபிக். ஸோ 2 நாள் போதுமானது. ஸோ இந்த மாதிரி எந்த டாபிக்கு எத்தனை நாட்கள் வேணும்ன்ற கரெக்டான ஒரு இடைவெளியில வச்சிருக்கோம். ஸோ கரெக்டா அப்ப இப்பதான் நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க, இல்ல இவ்வளவு நாள் நீங்க படிச்சிருக்கீங்க, பட் ஒரு தெளிவான ஒரு டெஸ்ட் பேட்ச் கிடைக்கலன்ற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மே 9ல உங்களுக்கு ஒரு 2 நாள் கழிச்சு சொல்லது அகராதியில இருந்து உங்களுக்கு வினாக்கள்ன்றது வச்சிருக்கோம். ஸோ சொல்லகராதியை பொறுத்தளவுக்கு என்னென்ன இருக்கும்? வேர்ச்சொல், அதுல இருக்கக்கூடிய ஒரு சப் டாபிக்ஸ், வினைமுற்று, வினையச்சம், வினையாளனை, பெயர், பெயரச்சம். ஸோ அந்த டாபிக்ல இருக்கும். அதுக்கப்புறம் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய அயற்சொல் டாபிக், அயற்சொல்ல இருந்து தமிழ்ச்சொல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் எதிர்ச்சொல், வினாச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, அந்த பிழை வகைகள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப மே 9 அப்படின்றது உங்களுக்கு ஒரு தமிழ் தேர்வா இருக்கும். அடுத்து திரும்பி ஒரு 3 நாள் 10, 11, 12. அப்ப 3 நாள் கழிச்சு என்ன வைக்கிறோம்? திரும்பி நம்ம பாலிட்டி அப்படின்றது திரும்பி டச் பண்றோம். திரும்பி மேக்ஸ், ஆப்டிடியூட், ரீசனிங், திரும்பி கரண்ட் அஃபேர்ஸ். சோ அப்ப ஜிஎஸ்க்கு 3 நாட்கள் இடைவெளியும், தமிழுக்கு 2 நாட்கள் இடைவெளியும் நம்ம டெஸ்ட் வச்சிருக்கோம். பெரிய பெரிய டாபிக்ஸா போகுது தமிழ்ல அப்படின்னா அதுக்கும் 3 நாட்கள் இடைவெளி வச்சிருக்கோம். சோ அந்த மாதிரி முழுமையா தொகுத்து வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். இந்த ஷெட்யூல் உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் லிங்க் அப்படின்னு நம்ம கொடுத்து இந்த லிங்க் வந்து கொடுத்துருப்போம். அதை எடுங்க, ஒரு டவுன்லோட் போடுங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில இருக்கும். நமக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க மதுரை மற்றும் மதுரையோட சுற்று வட்டாரங்கள்ல இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இன்ஸ்டியூட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடுத்து உங்களுக்கு சாம்பிள் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ சாம்பிள் டெஸ்ட்ன்றது நீங்க ஒரு ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க. அதற்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில இருக்கின்ற பட்சத்தில் நீங்க டெஸ்ட் பேட்ச்ன்றது போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மே 26ல என்ன பண்றோம்? ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறோம். ரிவிஷன் டெஸ்ட் எப்படி வைக்கிறோம் நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் 3ல இருந்து ஒரு 4 டெஸ்ட் ஒன்னா கோர்வையா சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட். அப்ப இதுல 7 to 10 வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட். அப்ப ஆல்ரெடி படிச்சதை நீங்க இந்த டெஸ்ட்ல வந்து ரிவிஷனும் பண்ணிட போறீங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இந்த ஒரு ஸ்டடி ப்ரிப்பரேஷன் அப்படின்றது எதுவாக அமையும்.
ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சந்தேகங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இது போக வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்ற பட்சத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. எஸ், இப்போ இந்த வீடியோட ஃபைனல் பார்ட் அப்படின்றது வந்துட்டோம். இதுல எவ்வளவு சார் நம்ம டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத நம்ம கொண்டு போறோம், அமௌண்ட் எவ்வளவு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிராமப்புற மாணவர்களை நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம் முக்கியமா. அதே நேரத்தில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அவங்க வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சை போய் கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாருக்கும் எல்லாமும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் எல்லாமே பயனடைய வைக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம நிறைய பேர்த்த சக்சஸ் ரேட் கொண்டு வரணும். ஸோ அந்த பட்சத்தில் நம்ம ரொம்ப மார்க்கெட்ல இல்லாத ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். எவ்வளவு அமௌண்ட்ன்றதை இப்போ நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம 749 ரூபா மட்டும் தான் நம்ம என்ன பண்றோம், சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு லிமிடெட் ஆஃபர் தான். ரொம்ப நிறைய பேர் வந்து நம்ம சேர்த்துக்க போறதுல மிக முக்கியமா தீவிரமா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய கடைசி அட்டெம்ப்ட். உங்களுக்கு ஒரு தெளிவான டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா இப்போ நீங்க வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பா 749 ரூபான்றப்ப எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த 2 நம்பர்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ இந்த 2 நம்பரும் கான்டாக்ட் நம்பர்ஸ் தான். ஸோ 2லயும் நீங்க வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க. கால் பண்ணி கேட்டுட்டு ஃபர்தரா என்ன டீடைல்ஸ் எப்படி ஜாயின் பண்றதுன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. நான் இல்ல நீங்க இப்ப மதுரை சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரங்கள், அதாவது இப்ப திண்டுக்கல்ல இருக்கலாம், இப்ப சோழவந்தான்ல இருக்கலாம், மேலூர்ல இருக்கலாம். ஸோ நீங்களாம் வந்து நம்மளோட அகாடமி ரீச் அவுட் பண்ணிடலாம். வாங்க, நம்மளுடைய அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஸ்டின் பேப்பர் ஒரு சாம்பிள் பிடிஎஃப் தரோம். ஸோ அதை நீங்க எப்படி இருக்குன்றதை நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. கொஸ்டின்ஸ் எந்த அளவுக்கு தரமா இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கேஎஃப்சி பில்டிங் இருக்கு. கேகே நகர்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கேஎஃப்சி பில்டிங்ல செகண்ட் ஃப்ளோர்ல வந்து நம்மளுடைய இன்ஸ்டியூட் அப்படின்றது இருக்கு. ஸோ கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில வந்து அமையும். ஸோ அதற்காக தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்பெசிஃபைடா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டினா நீங்க கால் பண்ணி ரீச் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா நம்ம என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். மேலும் இது போன்ற நல்ல தகவல்கள் நம்ம சேனல் எப்போதும் இணைந்திருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.